தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றும் தங்கராஜுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய அவர், நல்லாசிரியர் விருதுக்கு தம்மை தேர்வு செய்த ஆசிரியர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவித்தார். மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதோடு நிறுத்திவிடாமல் அவர்களின் தனித்திறனை கண்டறிந்து ஆசிரியர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்று காலை இனிப்போடு தொடங்கணும். அந்த நிகழ்வுக்கு காரணம் என்னென்னா, என்னுடைய ஊர் பொறுத்த மாணவர்கள், மக்கள்கள், அடுத்து என்னுடைய தலைமை, எல்லா நிகழ்வுகளையும் நம்ம என்ன செய்யணும், உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது அதை பார்த்த மக்கள், பிற பள்ளிகள் எங்களுடைய பள்ளி கற்பித்தல் முறைகளை பின்பற்றி அந்த பள்ளியும் நிறைய பள்ளிகளுக்கு நான் என்ன செஞ்சேன், உதவி செஞ்சுருக்கேன். சம்பூர்ண சிக்ஷா மூலமாக நடத்த அந்த டாய் லைப்ரரி, அடுத்து ரவுண்ட் டேபிள்ஸ், இன்டராக்டிவ் போர்டு, இது போன்ற எல்லா அந்த பள்ளிக்கு தேவையான பொருட்களை நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கோம்.